வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ அதனால் பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஒரு டிசைனிங் வீடியோ கிடையாது. இது வந்து என்னுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் எப்படி வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் கற்றுக்கிட்டேன் அண்ட் டிசைனிங் ஒர்க், ஸ்டிச்சிங் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிசைனிங் ஒர்க் இல்லைனா நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை கற்றுக்கும் போது இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டிச்சிங் எதுவுமே தெரியாது, டெய்லரிங் எதுவுமே தெரியாது. பிஜி முடிக்கிற வரைக்கும் ஆக்சுவலி வந்து எனக்கு ஊசியில் வந்து நூல் கோர்த்து தைக்கணும், எப்படி தைக்கணும் அப்படின்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா நமக்கு பிஃபோர் மேரேஜ் எப்பயுமே வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த நீடும் இருக்காது இல்லையா, நம்ம போய் எல்லாம் பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் அப்படி தான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாமளே நம்ம சாரீஸ்லாம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும், வாங்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும்போது எனக்கு வந்துட்டு தோணுச்சு. அப்போ சரி நம்மளே இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு வெளியில் போய் அலைஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி தோணும்போது சரி இப்படி கற்றுக்கலாம், நம்ம ஃப்ரீ டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லித்தரவங்க ஒரு மேம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து டிடிசி முடிச்சுட்டு ட்ரைனிங் கொடுக்குறவங்க தான். அவங்க நிறைய கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே சொல்லி தருவாங்க. எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டைரெக்டாக போயிட்டு பேசிக் ஸ்டிச்சிங் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் எனக்கு சீக்கிரம் குயிக்காக கற்றுக்கணும் அப்படின்றதுனால ஒரு 15 days கோர்ஸ் டைரெக்டாக நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு புதுசாக அப்போ தான் வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு அல்லூர் மிஷின் யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மிஷின் வந்து நான் அப்போ வாங்கினது தான். அது 9 years பேக் வாங்கினது. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பவர் மெஷின் வந்து வந்துச்சு. அதில் வந்து உஷாவில் அல்லூர் இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மெஷின் வந்து நான் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு அதில் தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டேன். ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் சுடி ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்தது சுடியும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு. இங்கே அந்த கேப்பில் வந்துட்டு எங்கள் பாப்பாவை வந்துட்டாங்க. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 1 year ஆனதுக்கப்புறம் திரும்ப நான் ஏதாவது போய் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டைம் வந்து எனக்கு எப்போயுமே நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து ஏதாவது என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போதைக்கு. ஸோ அதனால் போயிட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஜாயின் பண்ணி அவங்க ஒரு 58 to 60 வரைக்கும் ஸ்டிச்சஸ் சொல்லி தந்தாங்க. ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சஸுமே வரிசையாக சொல்லி தருவாங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி. அதை ஃபுல்லாகவே எல்லாத்தையும் போட்டு காட்டணும் அவங்கள்ட்ட. அப்புறம் அவங்க சில இமேஜஸ்லாம் தருவாங்க. அதை வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நாம் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்டோமோ அந்த ஸ்டிச்சஸ்லாம் அதில் அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை விட நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. கஷ்டமான ஸ்டிச்சஸில் ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஒமிட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. முடிச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் அவங்களே ஸ்டார்ட் பண்ணாங்க நியூவாக. அந்த மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. ஸோ அந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் வந்துட்டு எனக்கு பிரின்சஸ் கட், ப்ளவுஸ்லேயே வந்துட்டு பிரின்சஸ் கட் எப்படி போடுறது, கட்டோரி மாடல், பேக் சைடில் நிறைய கட்டிங் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பேட்ச் ஒர்க் எல்லாமே வந்துட்டு அதில் தான் இன்க்ளூட் ஆச்சு. அதில் நிறைய மாடல்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் என்னோடய ஸ்டிச்சிங் முடிஞ்சது. ஸ்டிச்சிங் ஓரளவுக்கு கற்று முடித்ததுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆரி எம்ப்ராய்டரின்றது வந்து அப்போ வந்து அந்த அளவுக்கு ஹைப்லலாம் இல்லை. ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்றது எல்லாருக்கும் அப்படின்லாம் தெரியாது. எனக்கே வந்துட்டு நான் எம்ப்ராய்டரி கிளாஸ் போகும்போது தான் ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதே தெரியும். ஸோ இப்போ ஒரு 3 to 4 years தான் ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் பண்ணி போட்டுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் இதையும் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் 1 year பேக்காக தான் நான் வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டேன்.
ஓரளவுக்கு அதுவும் கற்றுக்கிட்டேன். அது வந்துட்டு வேறு ஒரு மேம்கிட்ட ஜாயின் பண்ணி, ஏன்னா அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அதனால் வேறு ஒரு மேம்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான், இப்படி தான் நான் வந்துட்டு ஸ்டிச்சிங்கும் எம்ப்ராய்டரி ஒர்க் இதெல்லாம் கற்றுக்கிட்டது. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம் ஏன்ப்பா அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு என்னென்னா, இப்போ நமக்கு வந்துட்டு எப்போயுமே கேர்ள்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பை வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கங்க. நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங் அண்ட் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க் தான். கண்டிப்பாக நம்ம வெளில கொடுத்து தான் எதுவாக இருந்தாலும் செய்வோம் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நாமளே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக வேறு விஷயம் பண்ணுங்கள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இதுதான் யூஸ்ஃபுல்லான விஷயம் நான் நல்லாவே சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் பண்ணேன் அப்படின்றது சாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். நார்மலாக நாம் நீடியில் வந்துட்டு உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அடியில் கை வச்சு தான் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் அடியில் கை வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக கை வலிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை வந்துட்டு நம்ம ஹீட்டில் காட்டிட்டு ஜுவல் மேக்கிங்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு இடிக்கு மாதிரி இருக்கும். அதை வந்து வச்சு அப்படியே வளைச்சி விட்டுட்டோன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும். அந்த இடுக்கி இல்லை அப்படின்னாலும் நமக்கு நார்மல் சிசர் வச்சு கூட அப்படியே வளைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வளைச்சிட்டோன்னா வளைஞ்சிக்கும். இப்படி வச்சு எடுக்கும்போது ஈஸியாக இந்த மாதிரி நீடில் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம உள்ளே விட்டு எடுக்கணும் அப்படின்ற இது கிடையாது. ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் ஃபைல். இது நான் வந்துட்டு எப்போயுமே வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை வந்துட்டு ஃபுல்லாகவே நான் ஆல்ரெடி என்னோடய டெய்லரிங் நோட் கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒரு வீடியோவில். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்துட்டு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் கழித்து நம்ம எடுத்து பார்த்தாலும் நமக்கு வந்து எதுவுமே மறந்து போகாது, ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபைல் தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பேக் ஸ்டிச் இருக்குது, செகண்ட் வந்து ஸ்டெம் ஸ்டிச் இருக்குது, தேர்ட் ஒன் வந்து செயின் ஸ்டிச் நார்மலாக நம்ம ஆரியில் போடுவோம் இல்லையா, அது வந்து தேர்ட் ஸ்டிச்சு, ஃபோர்த் ஒன் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஃபிஃப்த்து ஒன் வந்து கவுச்சின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, கவுச்சின் ஸ்டிச்சுன்னு. ஸோ அதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இருந்தது. இதே மாதிரி தான் செகண்ட் இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, நம்ம ஆரிலையும் இதே சேம் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சு, அதுதான் இது. ஸோ சில ஸ்டிச்சஸ் தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் ஸ்டிச்சு, நீட்டாக வரும் நம்ம நல்லா நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா. அடுத்தது அவ்வளோதான், லெஸ் ரன்னிங் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டால் நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஃபைல் வந்து காலி ஆயிரும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க மேம் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த டைரெக்ஷன் எல்லாமே நம்பரிங் போட்டு சொல்லி தருவாங்க, கரெக்டாக இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவுமே வந்துட்டு நமக்கு வந்து டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்டிச் எப்படி போட்டோம் அப்படின்னு தெரியலனாலும் அந்த நம்பரிங் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இமேஜ் கொடுத்துருவாங்க. அந்த இமேஜில் என்னென்ன ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே நாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்பரிங் ஃபுல்லாகவே அதில் எழுதியிருப்பேன் நான் ஒவ்வொரு ஸ்டிச்சிலுமே. அதை ட்ரை பண்ணும்போது நமக்கு கரெக்டாகவே வந்துடும். இதெல்லாமே நெக்லைனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டிச்சஸ் தான். டிசைன்ஸ் ஃபுல்லாகவே இனி வர டிசைன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹெவி செயின் ஸ்டிச்சு, செயின்லேயே வந்துட்டு ஹெவி செயின் சொல்லிவிட்டு இது நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் தான் இது இருக்கும், அந்த ஸ்டிச் தான் இது. ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் ஃபில் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜெர்மன் நாட் அப்படின்ற ஸ்டிச். அது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் தான் நமக்கு தெரியும், ஜெர்மன் நாட் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் ஃபுல்லாக வந்து சாட்டின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே சாட்டின் ஸ்டிச்சும் ஸ்டெம் ஸ்டிச்சும் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்மல் கடாய் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளவர் தான் இது, அந்த டிசைன் தான் இது போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் இந்த டிசைனும் அதே மாதிரியே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இதுவும் நான் அவங்க மேம் சொல்லி கொடுத்த எல்லா ஸ்டிச்சஸையும் அப்ளை பண்ணி போட்டேன். இது பார்த்திங்கன்னா ஜெர்மன் நாட் ஸ்டிச், ஃபுல்லாகவே வந்துட்டு ஜெர்மன் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ரெடி பண்ண அன்னம் தான் இந்த ரெண்டும். இது பார்த்திங்கன்னா ரிப்பன் எம்ப்ராய்டரி நம்ம ரோஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒர்க் தான் அது சேம். இதே வந்து நான் டோரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் ஒரு டிசைனில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தான் இங்கே வந்துட்டு ரிப்பனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு மறக்கவே மறக்காது. திரும்ப எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம திரும்பியும் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச், ஜஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாகவே இந்த டிசைனை ஃபில் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக வந்தது. இது கீழே மட்டும் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கேன், மற்றபடி ஃபுல்லாகவே ரன்னிங் ஸ்டிச் தான். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டெம் ஸ்டிச்சும் ஃபிஷ் போன் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த என்னென்ன ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டேனோ அதெல்லாம் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணது தான் இது. ஸோ மேக்ஸிமம் இப்போ நம்ம ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா டிசைன்லேயுமே மேக்ஸிமம் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரெஞ்ச் நாட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணுவாங்க, ஜர்தோசி ஸ்டோன்ஸ் சுற்றி பண்ணுற ஜர்தோசி ஒர்க், இதுக்கெல்லாமே நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான். பேசிக் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாம் வந்து வேறு ஆரிஜின் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ ஆரி எம்ப்ராய்டரி அந்த நீடில்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்றது வந்து ஆரி நீடில் மட்டும் வச்சு செய்கிற விஷயம் கிடையாது. நார்மல் நீடில் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் வந்து இதுக்கு வந்து மதர் மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து மற்றது எல்லாமே. இனி வரும் வீடியோஸில் வந்துட்டு நாம் வந்து நார்மல் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். அதோடு சேர்த்து ஆரி எம்ப்ராய்டரிலையும் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துட்டு டுட்டோரியல்ஸாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.